வாழ்க வளமுடன். ஜீவ ஆரோக்கியம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். அன்பர்களே, இன்னைக்கு எல்லா இடத்துலையும் பரவலாக இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற மொத்த மக்கள் தொகை அப்படி பார்த்தோம்னு வச்சுங்களேன், அதில் கிட்டத்தட்ட ஒரு 700 கோடி பேருக்கு மேல் வசிக்கின்ற இந்த உலகத்தில் இன்னைக்கு பரவலாக அதிக சதவிகிதம் மக்கள் எதிர்கொள்கின்ற ஒரு பிரச்சனைன்னு பார்த்தா இந்த நீரிழிவு, டயபெட்டிக். இதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நாம் இருக்கோம். தமிழ்நாட்டிலேயே பார்த்தோம்னா கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த மக்கள் தொகையில் 1 கோடி பேருக்கு மேலே இந்த டயபெட்டிக், இந்த நீரிழிவு உபாதையினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்போ இதுக்கு நாம் உடற்பயிற்சி 100% அவர்கள் செய்ய வேண்டும். உணவு முறைகளிலே மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். இது ரெண்டுத்தையும் நாம் எல்லா வகுப்புலையும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வரோம். குறிப்பாக வேதாத்ரி மகரிஷி அவர்களால் உருவாக்கப்பட்ட வடிவமைக்கப்பட்ட பயிற்சிகளில் காயகல்ப பயிற்சி, மகராசன பயிற்சி, பாகம் 1, 2ன்னு சொல்கிற மகராசன பயிற்சி, உடலை தேய்த்து விடுதல் மசாஜ், 14 பாயிண்ட் அக்கு ப்ரெஷர், இந்த பயிற்சிகளெல்லாம் அப்புறம் நரம்பு தசைனார் மூச்சு பயிற்சியில் கூட இந்த கணையத்தை ஊக்குவிக்கின்ற பயிற்சிகள் எல்லாமே இதில் இருக்குதுன்னு நம்ம எல்லா இடத்துலையும் வலியுறுத்திட்டு வரோம். குறிப்பாக அன்பர்கள் எல்லாம் இந்த பயிற்சிகள் தொடர்ந்து செய்துட்டு வராங்க. ஆனால் நிறைய பேர் கேட்கறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் நாம் உணவு முறையில் இப்போ ஒவ்வொருத்தரும் உணவு முறையில் இப்போ ஒருத்தருக்கு இந்த சுகர் அப்படின்னு சொன்னோன்னா அவங்க ஒரு உணவு முறை சொல்லுவாங்க, இன்னொருத்தர் ஃப்ரெண்டுகிட்ட போனால் இன்னொரு உணவு முறை சொல்லுவாங்க. அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரே நேரத்தில் பல உணவு முறைகளா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பத்திலேயே இதுவாயிடுவாங்க. ஸோ இதுக்கெல்லாம் ஒரு தீர்வாக அமையணும் இன்றைய நம்மளுடைய சிந்தனை. இப்போ நாம் இந்த உணவு முறைகளில், எளிய உணவு முறைகள்லேயே நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்கள்லேயே இந்த சர்க்கரை அளவை நாம் சரியான முறையில் கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு சில உணவுகள் நம்ம இன்னைக்கு அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம சிந்திக்கலாம். இப்போ அந்த உணவுல முதல்ல எந்த உணவு ஞாபகம் வருது? இப்போ முதல்ல உணவுனாலே சர்க்கரைனாலே எல்லாரும் பாவக்காய் தான் சொல்லுவாங்க. பாவக்காய் எடுக்கணும். கசப்பு, சர்க்கரை நோய்க்கு நல்ல தீர்வு கசப்புன்றது மக்களுடைய மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்ச ஒண்ணு. அப்படி எடுக்கும்போது எனக்கு நீரிழிவு நோயில நான் நிறைய பாவக்காய் எடுக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பாவக்காய் எடுக்கலாம், ஆனா பாவக்காய் அளவோடு எடுக்கணும். சாமிஜி சொன்ன மாதிரி எதுவுமே அளவு முறை தான். அப்ப அளவு முறையோடு எடுக்கும்போது பாவக்காய் ஒன்றும் செய்யாது. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அந்த மிதிப்பாகல்னு சொல்லக்கூடிய சின்ன சின்ன பாவக்காய் குட்டி குட்டியா இருக்கும். கொடிப்பாகற்காய், மிதிப்பாகற்காய்வாங்க. அது தோட்டத்துல நிறைய வேலிகள் எல்லாம் இருக்கும். அது ரொம்ப கசப்பு கூட இருக்காது, ஓரளவு சாப்பிடுற மாதிரி இருக்கும். நல்லா நிறைய இடத்துல கிடைக்கிறதே இல்லை, அது கிடைக்கிறதே இல்லை, அழிஞ்சிச்சு, நிறைய அழிஞ்சிட்டு வருது. அது ஏன்னா பயிர் வச்சுதான் செய்றாங்க. இன்னைக்கு ஹைபிரிட் காய்ஸ், நம்ம பெரிய பெரிய பாவக்காய் தான் இன்னைக்கு கிடைக்குது. நிறைய வகைகள் இருக்கு பாவக்காயில. சின்ன குண்டு பாவக்காய் இருக்கு, நீட்டு பாவக்காய் இருக்கு, எல்லாமே இருக்கு. இதுல என்ன சொல்லுவாங்கன்னா, பாரம்பரியத்துல இருந்து இந்த பாவக்காய்னாலே அந்த கசப்புக்கு காரணம் அந்த மேல இருக்க முள்ளா இருக்கு பாருங்க, அதுதான். அந்த முள்ளா இருக்கிறது அப்படியே பயன்படுத்தக்கூடாது. அதை கொஞ்சம் சீவிட்டு, நம்ம பாட்டிலாம் கூட பார்த்தீங்கன்னா கத்தியில சும்மா அதை சொரண்டிட்டு, இந்த பெரிய பாவக்காய்னாலே அதை சொரண்டிட்டு, அதை கொஞ்சம் பாவக்காயை சமைக்கும் போதே அரிஞ்சு அதை நல்லா உப்பு மஞ்சப்பொடி போட்டு நல்லா பிசறி இப்போ வைக்கும்போது அதில் தண்ணியில் உப்பு தண்ணியில் போடும்போது இந்த கசப்பு தன்மை கூட சேர்ந்து அந்த முள்ளா இருக்கக்கூடிய விஷத்தன்மை போயிடும். அதுக்கப்புறம் நம்ம சமைச்சு எடுக்கலாம். வெறும் பாவக்காயே எடுத்துருக்கிற காலத்துல இன்னும் அந்த நீரிழிவு நோய்க்கு இன்னொரு சிறந்த காய்கறின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த நூல்கோல்னு சொல்லுவோம். இப்போ அந்த பாவக்காய் வாரம் ஒரு முறை எடுத்துக்கலாம். வாரம் ஒரு முறை அவங்க உணவுல பொரியலாவோ இல்ல சாம்பார்லயோ பாவக்காய் சாம்பார் உணவுல எடுத்துக்கலாம். சில பேர் ஆர்வ கோளாறுல பச்சையா ஜூஸ் அடிக்கிறாங்க, பச்சையா கூட சாப்பிடுறாங்க. அது மாதிரிலாம் அதெல்லாம் முறை இல்ல. சமைச்சு வேக வச்சு அந்த தண்ணியை குடிக்கிறாங்க, அதுவும் செய்யக்கூடாதுதான், அதுவும் வேண்டாம். ரெண்டாவதா இப்போ நம்மளுடைய நினைவுக்கு வருவது நூல்கோல். நூல்கோல் சிறந்த உணவு சர்க்கரை குறைபாடுக்கு. அது ஒரு நல்ல ஒரு உணவு. அது இங்கிலீஷ் காயின்னு சொல்றாங்க இன்னைக்கு. அந்த நூல்கோல் காயில இருக்க தோல் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஒரு நூல்கோல் எடுத்துட்டு, இது யாருக்குன்னா இன்சுலின் ஸ்டேஜ்ல இருக்கவங்களுக்கு இன்ஜெக்ஷன் எடுக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு நல்ல தீர்வா அந்த தோலை மேலே இருக்க தோலை நம்ம பீல் ஆஃப் பண்ணிட்டு தோலை எடுத்துட்டு அந்த காயை பொடியாக கட் பண்ணி மிக்சியில் அடிச்சுட்டு அந்த பச்சையா அந்த ஜூஸை அவங்க எடுக்கலாம். இந்த நூல்கோலை மட்டும் பச்சையா நம்ம எடுக்கலாம். அது எப்படின்னா, இப்போ ஒரு அறுவை சிகிச்சை இருக்கு, அவங்களுக்கு சுகர் லெவலை உடனே குறைக்கணும், 400 இருக்கு, தினம் இன்சுலின் இன்ஜெக்ஷன் எடுக்கிறாங்கன்றவங்களுக்கு
இந்த நூல்கோலை வந்து நம்ம ஜூஸ் அடிச்சு எடுக்கலாம். கம்மியா 200 அப்படி இருக்கவங்களாம் எடுக்கக்கூடாது, ஜூஸா எடுக்கக்கூடாது. ஏன்னா அது கொஞ்சம் சர்க்கரையை ஒரு சில நேரத்துல வந்து லோல எடுத்து வந்து விட்டுடும். அதனால வந்து சமைச்சு சாப்பிடலாம். அந்த மாதிரி நார்மல் எனக்கு வந்து பார்டர்ல தாங்க இருக்கு, நான் அப்படியே சுகர் லெவலை மெயின்டைன் பண்றேன்னா சொல்லுவாங்க. ஊசி விளக்கு போலங்க, மாத்திரை தான் எடுத்துட்டு இருக்கேன்றவங்க சமைச்சு அந்த நூல்கோல் காயை கட் பண்ணி பொரியலாவோ சூப்பாவோ இல்ல சாம்பாராவோ சமையல்லயே அவங்க எப்படி பாவக்காய் எடுக்கிறாங்களோ அதே மாதிரி சமைச்சு இந்த நூல்கோல் காய் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா வெண்டைக்காய் நல்லா சொல்றாங்க. வெண்டைக்காய் வந்து வால் பகுதியை கட் பண்ணிட்டு நைட்டு தண்ணியில ஊற போட்டு மறுநாள் அந்த தண்ணியை குடிக்கிறது. பச்சையா வெண்டைக்காயை உள்ள எடுக்கிறது. வெண்டைக்காய் நம்ம பச்சையா எடுக்கலாம். அது எல்லாருமே நம்ம தோட்டத்தை கூட பறிக்கும் போது நிறைய பேர் சாப்பிடுவாங்க. அந்த தோட்டம் வச்சிருக்கவங்க எல்லாம் பார்த்திருக்கிறோம். சாதாரணமாவே கூட நம்ம சாப்பிடுவோம். வெண்டைக்காய் பச்சையா எடுக்கும். அப்ப இந்த வெண்டைக்காய் வந்து கொஞ்சம் அதிகமா இவங்க சாப்பிடும் பொழுது இப்ப இந்த சர்க்கரை குறைபாடு உள்ளவர்கள் ஜாயிண்ட்ஸ் பெயின் சொல்லி அப்ப இந்த வெண்டைக்காய் வந்து ஏன்னா வந்து குழன்னு இருக்கிற ஒரு உணவு வந்து ஆர்த்தரைட்டிஸ்க்கும் ரொம்ப நல்லது. அதுக்குதான் சொல்ல வரேன். வெண்டைக்காய் அந்த வெண்டைக்காய் எடுத்துக்கும் போதும் இந்த குறைபாடு நமக்கு போகும். அடுத்ததான் வந்து தேநீர்ல வந்து இந்த சர்க்கரை குறைபாடுக்கு வந்து இப்ப நிறைய பேர் வந்து நிறைய வந்து சர்க்கரை குறைபாடுக்கு டீ, இயற்கையான டீ எல்லாம் சாப்பிடுறோம். ஆமா, ஒரு சிலர் வந்து செம்பருத்தி பூவை கொதிக்க வச்சிருக்கு வந்து இருதயத்துக்கு ரொம்ப பலப்படுத்தும். ஆனா சர்க்கரை கொண்டுக்கிறாங்க. எல்லாத்த விட ரொம்ப சிறந்த தேநீர் எதுன்னு பாத்தீங்கன்னா சர்க்கரை நோய்க்கு வந்து ஆவாரம்பூ தேநீர் தான். ஏன்னா ஆவாரை கண்டால் சாவார் உண்டோன்னு பழமொழியே இருக்கு. ஏன்னா ஆவாரம்பூன்றது வந்து சர்க்கரை நோய்க்கு மட்டும் இல்ல, தோல் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு, நரம்புகளுக்கு அந்த காலத்துல வந்து ஆவாரை டீ தான் நிறைய எடுத்தாங்க. நம்ம முன்னோர்கள் எடுத்த தேநீர்ல வந்து தமிழ் மருத்துவத்துல குறிப்பிட்டிருக்கிறது ஆவாரை டீ தான் காத்தால எடுத்திருக்கிறாங்க. நம்ம நிறைய தோட்டங்கள்ல இருக்கும். அது பயிர்கள் கூடவே ஊடு பயிரெல்லாம் வளர்ந்துட்டு இருக்கோம். அந்த ஆவார பூ எடுத்து அப்படி அது டீ சாப்பிடுற மாதிரியே தான் இருக்கும். நம்ம சாதாரணமா இப்ப இந்த பேக்கெட்ல வாங்குற டீ எல்லாம் கொதிக்க வச்சு எடுக்கிறோம் இல்லையா, அந்த தேநீர் மாதிரியே தான் இருக்கும். அது வர டீ மாதிரி தான் இருக்கும். அந்த ஆவாரம்பூட்டி நம்ம தொடர்ச்சியா காலையிலயோ மாலையிலயோ நம்ம கொதிக்க வச்சு உள்ளுக்கு எடுக்கும்போது இந்த நீரிழிவு நோய்க்கு ஒரு நல்ல தீர்வா இருக்குது. அது நிறைய பேர் சொல்லி தேநீரை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஆவாரம்பூ டீயை வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். காய்கறிகள் சொல்லும் பொழுது இந்த நூல்கோல், பாவக்காய், கோவக்காய் ரொம்ப சிறந்த மருந்து இந்த நீரிழிவு நோய்க்கு. ஏன்னா கோவக்காய் நிறைய பேர் எடுக்க மாட்டாங்க. கோவக்காய் வந்து நம்ம எடுக்கும்போது இந்த இன்சுலின் செக்ரேஷன், இன்சுலின் சுரப்பு வந்து நல்லா வேலை செய்யுது, கணையத்தை நல்லா ஊக்குவிக்குது. ஏன்னா கோவைக்காய்க்கு அந்த ஒரு தன்மை இருக்கு. இப்போ கோவக்காயை நம்ம உணவுல நிறைய எடுத்துக்கணும். கோவக்காய் எடுக்கிறது, வெண்டைக்காய், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய நம்ம பாவக்காய் சொன்னோம், நூல்கோல் காய் நம்ம எடுக்கலாம். நூல்கோல் காய் ஜூஸ் எடுக்கிறவங்க ஏன்னா திரும்பவும் நம்ம சொல்றதை தவிர இன்சுலின் ஸ்டேஜ்ல இருக்கிறவங்க உடனே குறைக்கணும். ஒரு அறுவை சிகிச்சை இருக்கு, 400-300 குறைக்கிறவங்க இது 15 நாள், வாரத்துல ஒரு நாள் எடுக்கலாம். இல்ல 15 நாளைக்கு ஒரு தடவை கூட நம்ம சுகர் பேஷண்ட்ஸ் வந்தாங்க, ரொம்ப நாளா மாத்திரை எடுத்துட்டு இருக்கிறாங்க, எனக்கு சுகர் லெவல் பிளக்சுவேஷன்ல இருக்கும், ஏறி இறங்கி சில பேருக்கு அவங்க வந்து மாதம் 2 முறை வேணா கூட இந்த நூல்கோல் ஜூஸ் அடிச்சு அப்படியே பச்சையா அந்த ரா ஜூஸா எடுக்கலாம். அந்த ஜூஸ்ல ஆவாரம் பூ போட்டும் கலக்கி சாப்பிடலாம். பொதுவாக நூல்கோல் ஜூஸ் மட்டும் ஒரு 1/2 டம்ளர், ஒரு 1/2 டம்ளர் குடிக்கும் பொழுது இந்த நன்மை அவங்களுக்கு வந்து ஒரு சிலருக்கு வந்து அது பச்சை வாசனை வருதுங்கிறாங்க. அப்படி நீங்க நினைக்கிறவங்க வந்து சூப்பா அதோட சத்துக்கள் அழியாம அப்படியே கட் பண்ணி நீங்க சூப் மாதிரியும் ஒரு மிளகுத்தூள் உப்பு போட்டு கொதிக்க வச்சு ஒரு சூப் மாதிரி ஒரு 11 மணிக்கு எடுக்கிறது, அதை மாதிரியும் செய்யலாம். நல்ல அதுல வந்து நல்ல ரிசல்ட் நமக்கு. அதே போல வந்து இந்த நம்ம இது சொல்றோம் இல்லையா, வெந்தயம் சொல்றோம் இல்லையா, ஏன்னா உடம்புல வந்து இரும்பு குறைபாடு வரும் பொழுதும் இந்த பிரச்சனை வருது. இப்ப வெந்தயம் நம்ம அதுக்கு பேர் ஏன் சொல்றோம்னா வெந்த பிளஸ் அயம். ஆமா, வெந்தயம்னா வந்து பதப்படுத்தப்பட்ட, அயம்னா வந்து இரும்பு. அப்ப இந்த உடல் வந்து ஒரு பதப்படுத்தப்பட்ட இரும்பாக மாறுவதற்கு இந்த வெந்தயம் ஒரு சிறந்த அருமருந்து. இந்த சர்க்கரை குறைபாடு உள்ளவங்களுக்கு. ஆமா சார், நீங்க சரியா சொன்னீங்க. நிறைய பேருக்கு அதுவும் ஒரு சந்தேகம் இருக்கு. சர்க்கரை நோய் இருக்கவங்க வெந்தயத்தை பொடி பண்ணி சாப்பிடணுமா இல்ல ஊற வச்சு முளை கட்டி சாப்பிடணுமா அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்கு. அவங்க வந்து கொஞ்சம் வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டும் சிலர் எடுக்கிறாங்க. அதை விட சிறந்தது எதுன்னு கேட்டீங்கன்னா, வெந்தயம் உடனே உங்களுக்கு வேலை செய்யணும் அப்படின்னா நீங்க வெந்தயத்தை முளை கட்டி எடுக்கிறது தான் ரொம்ப சிறந்தது. ஆமா, சிறந்தது. ஏன்னா வெந்தயத்தை வந்து நல்லா ஊற வச்சு அது முளைக்கும் போது அதுல இருக்கிற இன்னும் சத்துக்கள் வந்து கூடுதல், நம்ம வந்து அதை கூட்டுறோம், சத்துக்களை கூட்டுறோம். இயற்கையா அது முளைக்கும் போது அந்த முளை கட்டின வெந்தயத்தை நீங்க ரெடி பண்ணி ஒரு 50 கிராம் 100 கிராம் நல்லா அதை முளைக்க வச்சு நீங்க ஒரு டப்பியில போட்டு
குளிர்சாதன பெட்டியில கூட வச்சுட்டு நீங்க சாப்பிடறதுக்கு ஒரு மணி நேரம் முன்னாடி எடுத்து அதை நார்மல் டெம்பரேச்சர் கொண்டு வந்துட்டு தினம் ஒரு ஸ்பூன், ஒரு 2 ஸ்பூன் நல்லா மென்னு உமிழ்நீரோட சேர்ந்து நல்லா மென்னு. பொதுவா எல்லா இடத்துலயும் சொல்ற மாதிரிதான் 36 முறை மெல்லணும். மென்னு எடுக்கும்போது பொடி சாப்பிட்றத விட வெந்தயம் இதை மாதிரி சாப்பிடும்போது ரொம்ப சிறப்பா இருக்கும். வெந்தய கீரை கூட ரொம்ப, வெந்தயக்கீரை ரொம்ப நல்லது. வெந்தயக்கீரையை வந்து வட இந்தியாலாம் பாத்தீங்கன்னா சப்பாத்தியில போட்டு அவங்க வந்து மேத்தி ரொட்டினே செய்வாங்க. இப்ப இங்க இருக்கிறவங்க கூட வந்து இப்போ வந்து ஒரு ஃபேஷனா ஆயிடுச்சு அது. இப்போ வந்து பொதுவா யாரை கேட்டாலும் இப்ப என்ன டிஃபன் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டா நான் வந்து டயபெட்டிக்ங்க, நான் டெய்லி சப்பாத்திங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. இப்ப எல்லாருமே வந்து இரவு உணவு வந்து சப்பாத்தி அப்படின்னு போயிடுறாங்களே, அது எல்லாருக்குமே அது வந்து ஒத்து வருமா? அது இரவு உணவு சப்பாத்தி பொதுவா எல்லாருக்கும் ஒத்து வராது. ஒரு சில பேருக்கு அது வந்து ஒத்துக்கலன்றாங்களே. ஆமா, ஏன்னா நிறைய இன்னைக்கு நிலது எவ்வளவு அளவு இந்த பிபி சுகர்னாலே சப்பாத்தி எடுக்கணும், நீங்க வந்து கார்போஹைட்ரேட் எடுக்கக்கூடாதுன்றது உண்மைதான். இருந்தாலும் என்னன்னா நம்ம ரெகுலரா சப்பாத்தி எடுக்கும்போது அவங்களுக்கும் ஒரு வெறுப்பாயிடும் உணவுல. இன்னொன்னு, சப்பாத்தி கோதுமைன்றது வந்து ஃபைபர் கண்டென்ட், நார்ச்சத்து அதிகம். அது உள்ள போன உடனே என்ன ஆகும், உடம்புல இருக்க நீரை இழுக்கும். இப்படி நீரை எடுக்கும்போது வயதானவர்களுக்கு ஒரு 60-70 வயசு வந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா தினம் சப்பாத்தி எடுக்கும்போது மலச்சிக்கல் பிரச்சனை ஒண்ணு இல்ல. சின்ன வயசுக்காரங்களே கூட பாருங்க, நம்ம சப்பாத்தி எடுத்தோம்னா மறுநாள் நமக்கு தினம் ரெகுலரா மார்னிங் ஃப்ரீயா இருக்கிறவங்களுக்கு ஃப்ரீயா இருக்காது. ஏன்னா அந்த உள்ள அது ஃபைபர் இறங்கணும், நார்ச்சத்து இறங்கணும்னா அந்த ஈரத்தன்மையை எடுத்துடுது. அப்ப இவங்க என்ன செய்யறாங்கன்னா இப்ப அதே கோதுமை ரவையா கிடைக்குது நமக்கு. அப்ப அந்த ரவையை எடுத்து நம்ம வந்து உப்புமா பண்ணி சாப்பிடுறது, இல்ல ஒரு சாதமா வடிச்சு எடுக்கிறது, இல்ல கஞ்சி. இப்ப வாரத்துல நீங்க 2 நாள் சப்பாத்தி எடுக்கிறீங்கன்னா 3 நாள் வந்து கோதுமை ரவை உப்புமா, கோதுமை ரவை கஞ்சி, தோசை செய்யலாம். மாவை வந்து நீங்க தண்ணீரை கரைச்சி தோசையா இடும்போது வந்து அந்த தன்மை குறையுது, கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன்னா வந்து சப்பாத்தியா இடும்போது நம்ம சுடறோம். அப்ப எதை ஒண்ணுமே நம்ம வெப்பப்படுத்தும் போது இன்னும் அதோட கண்டென்ட் அதிகமாகுது. அப்ப நம்ம அந்த தோசையா தண்ணியில கரைக்கும் போது அதோட தன்மை மாறுது. ஆவியில கட்டின மாதிரிதான், ரொம்ப எண்ணெய் பிடிக்காது கோதுமை தோசை. அப்ப அது கோதுமை மாவுல இந்த வெங்காயம் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு கூட நம்ம தோசையா கொஞ்சம் மாத்தி அதை சப்பாத்தியே எடுக்காம இந்த கோதுமை தோசையா இல்ல வந்து கோதுமை ரவை உப்புமாவா கஞ்சியா எடுக்கும் போது இன்னும் சர்க்கரை நோய்க்கு வந்து ஒரு நல்ல தீர்வா இருக்கும். அப்ப அந்த இரவு உணவு வந்து சில பேர் வந்து சப்பாத்தி சாப்பிட கூட கடைசியில கொஞ்சம் வந்து லிக்விடான பொருள் ஏதாவது ஒன்று சாப்பிடுறது வந்து நல்லது. இல்லைன்னா இந்த மாதிரி வந்து அவங்க வந்து உணவு முறையை வந்து சம்பா கோதுமை மாவு தோசை சொல்றோம் இல்லையா. அதே மாதிரி அதே சப்பாத்தியில கூட இந்த வெந்தயக்கீரையை போட்டு எடுக்கும்போது இன்னும் அதோட தன்மை மாறும். ஏன்னா இது கொஞ்சம் வழவழப்பு தன்மை உள்ளது. அப்ப அதோட சேரும் போது நமக்கு மாறுதல் கிடைக்கும். கண்டிப்பா. அப்ப இந்த மாதிரி உணவு முறைகள், அப்போ இந்த மாதிரி காய்கறிகள், இந்த மாதிரி உணவு முறைகள், இந்த மாதிரி ஒரு தேநீர், இதெல்லாம் நம்ம வந்து வெந்தயம், முளைக்கட்டின வெந்தயம், இப்ப இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இது கூடயே வந்து இந்த உடற்பயிற்சி ரொம்ப 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 கண்டிப்பா அவசியம். ஏன்னா கசப்பு நிறைய நீங்க எடுத்தீங்கன்னா என்ன ஒன்றும் தவறு இல்லை. கசப்பு ஒரு சிலருக்கு அதிகமா, எதுவுமே நம்ம உடம்புக்கு இது சரிப்படுமா? இப்ப இத்தனை உணவு முறைகள் சொல்லியிருக்கோம், எல்லாருக்கும் எல்லாம் செட் ஆகாது. நம்ம பயன்படுத்தி பார்த்து நமக்கு எது அது நல்லா இருக்குன்னு நீங்க உங்களை நீங்க ஆராய்ச்சி பண்ணிக்கணும். இன்னொன்னு, கசப்பு நிறைய எடுக்கும்போது என்ன ஆகும்னா மசில்ஸ் அங்க தசைகள்ல பிடிப்பு வந்துடும். இப்ப இந்த அறுசுவை உணவுல வந்து நாம வந்து தினமும் வந்து இனிப்பு, புளிப்பு, உப்பு, காரம், இந்த 4 வந்து நம்ம உணவு முறைகள் நம்ம ஏதாவது வகையில எடுத்துக்கிறோம். இதுல இந்த துவர்ப்பையும் கசப்பையும் வந்து நம்ம எடுக்கிறதே கிடையாது. அப்போ உடல்ல ஒரு குறைபாடு வரும்பொழுது இந்த தோற்பையும் கசப்பையும் ஒரே நேரத்துல டக்கு டக்குன்னு நம்ம எடுக்கும் பொழுது ஒரு மாறுபாடு உடல்ல வருது. வயசானவங்களுக்கு இந்த மூட்டு சம்பந்தமான பிரச்சனை, மூட்டுகள்ல இறுக்கம்லாம் ஏற்பட்டுடும். அப்ப அது நம்ம வந்து தவிர்த்துக்கிறது நல்லது. கஷாயமா எது எடுக்கலாம் நிறைய பேருக்கு கேட்கும்போது நிலவேம்பு கஷாயம் ரொம்ப நல்லது. மாதம் ஒரு முறை ஒரு 30 ml நிலவேம்பு கஷாயம் எடுக்கலாம். நீரிழிவு நோய் இல்லவங்க அது ரொம்ப நல்லா அவங்களுக்கு வந்து அந்த சர்க்கரை அளவை குறைக்குது. அப்ப மாசத்துல ரெகுலரா எடுக்கக்கூடாது, ஒரு தடவை எடுக்கலாம். மாசத்துல ஒரு தடவை அந்த நிலவேம்பு கஷாயம் நம்ம எடுத்துக்கலாம். பிளஸ் நீங்க சொல்ற மாதிரி இந்த ஆவாரம்பூட்டி வந்து அது ரொம்ப கிடைக்குது எல்லாத்தையும். இப்போ அதுக்கு ரொம்ப டிமாண்ட் அதிகமாயிடுச்சு. சர்க்கரை நோய் ஆரோக்கியம் நிறைய இப்போ மார்க்கெட்லயே பார்த்தா எல்லா இடத்துலயுமே ஆவாரம் பூவே ஃப்ரெஷ்ஷா இருக்குது. ஒரு இப்படி கூறு கட்டி வைக்கிற மாதிரி வச்சிருக்காங்க. கூட்டு செய்யலாம், அதுதான் சொல்ல வரேன். சமைக்கலாம், கூட்டு செய்யலாம். ஆவாரம்பூ வந்து அந்த காலத்துல பொரியல் பண்ணிருக்காங்க, கூட்டு பண்ணிருக்காங்க. கூட்டு செய்யலாம். ஆவாரம்பூ கூட்டு ரொம்ப நல்லது உடம்புக்கு. அத மாதிரி செய்யலாம். இப்போ உங்களுக்கு அந்த டீ கூட ரெகுலரா எடுக்கணும், வாரத்துல ஒரு 3 நாள் எடுக்கலாம். அப்படி தனியா உங்களுக்கு எடுக்க பிடிக்கலாம், நீங்க செய்யற டீலயே கூட அந்த ஆவாரம் பூவை வந்து
போட்டு கொதிக்க வச்சு நீங்க எடுக்கும்போது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அப்போ இந்த மாதிரி ஒரு உணவு முறைகள், இந்த மாதிரி தேநீர், அப்புறம் கூட இந்த உடற்பயிற்சி, இந்த மகராசனம், குறிப்பாக மகராசனமும் காயகல்பமும். அப்போ இந்த சர்க்கரை குறைபாடு உள்ளவர்கள் மட்டும் எப்படி இருந்தாலும் காயகல்ப பயிற்சி நம்ம காலை ஒரு முறை மாலை ஒரு முறை செய்யறோம். அதே மாதிரி எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லாம காலையில உடற்பயிற்சியோடு மகராசனம் செய்யறோம் இல்லையா, அதே மாதிரி மாலையிலும் ஒரு முறை மகராசனம் பாகம் 1, 2 மட்டும் மீண்டும் ஒரு முறை நம்ம செய்துட்டோம்னா 2 வேளை மகராசன பயிற்சிகள், எல்லா உடற்பயிற்சியும் ஒரு வேளை, காயகல்பம் 2 வேளை, இது முறையாக இந்த பயிற்சியை செய்து இந்த உணவு முறை இதை செய்து இந்த முறையை கடைபிடித்து இந்த 2 மட்டும் இருந்தா போராது. மனசுக்கு கொஞ்சம் ஒரு அழுத்தம் வந்துருச்சுன்னா சர்க்கரை லெவல் உடனே ஏறிடும். அப்ப மன அழுத்தம் வராம இருக்கணும். உணவை விட மன அழுத்தம் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எல்லாத்தையும் நம்ம கடைபிடிச்சிட்டு மன அழுத்தம் ஒண்ணு வந்துட்டாலும் ஒரு தடவை கோவப்பட்டாலும் சுகருடைய லெவல் உடனே ஷூட் அப் ஆயிடும். அப்ப நம்ம என்ன பண்ணணும், மன அழுத்தம் இல்லாம இருக்கணும். அப்ப மன அழுத்தம் இல்லாத மனிதர்கள் இல்லை. ஆனா அதை குறைத்துக் கொள்வதற்கும் அதை தவிர்ப்பதற்கும் நம்ம தியானம், மெடிடேஷன், ஒரு நாளைக்கு 20 நிமிடங்கள் கூட ஒரு மெடிடேஷன் நீங்க செய்யணும். அப்போ தியானம், உடற்பயிற்சி, காயகல்பம், சரியான உணவு முறை, அவ்வளவுதான். இதை நம்ம தினமும் நாம இதுக்குன்னு நம்ம பாத்தீங்கன்னா நம்ம நேரத்தை ஒதுக்கணும். ஒரு நாளைக்கு நமக்காக 1 மணி நேரம் ஒதுக்கினால் மீதம் இருக்கின்ற 23 மணி நேரம் நாம இன்பமாக வாழ்வதற்கு ஒரு அற்புதமான இந்த பயிற்சிகளும் இந்த இப்ப நம்ம ஒரு சாதாரணமா சொன்ன இந்த உணவு முறைகளை நம்ம பயன்படுத்தணும். அன்பர்களே, இந்த முறையில இப்ப சர்க்கரை குறைபாடு உள்ளவர்கள் இந்த முறையில இந்த பயிற்சிகளை தினமும் செய்து இந்த மாதிரி உணவு முறைகளை அவர்கள் கையாண்டு, அது இல்லாம அவங்க மருத்துவர்கிட்ட கொடுக்குற மாத்திரைகள் எடுக்கிறாங்க, அதை அப்படியே ரெகுலரா எடுத்துக்கிட்டு இந்த முறையில செய்யும் பொழுது அவங்க உடம்புல என்னென்ன, அவங்க உடம்புல மாற்றங்கள் 100% நிச்சயமா அவங்களோட உடம்புல கண்டிப்பாக வந்துவிடும். ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அந்த சுகர் உங்களுக்கு நார்மல் வரும். அப்போ உங்க மருத்துவரையே அணுகி மருத்துவருடைய ஆலோசனைப்படி இந்த மாத்திரையை நிப்பாட்டுறதா, இல்லைன்னா திருப்பி கண்டினியூ பண்றதா, இல்ல மாத்திரையினுடைய டோசேஜ் குறைக்கிறதா, இன்சுலின் ஸ்டேஜில் இருக்கிறவங்க மாத்திரை ஸ்டேஜில் இருக்கிறதா, மாத்திரை ஸ்டேஜில் இருக்கிறவங்களே 2 வேளைக்கு பதிலாக 1 வேளை மாத்திரை போடுறதா, இல்ல அரை மாத்திரை போடுறதா, இதெல்லாம் உங்களுக்கு மருத்துவர் உங்களுக்கு ஆலோசனை உங்களுக்கு சொல்லுவாரு. ஆனால் இந்த உணவு முறை, இந்த தியான முறை, இந்த உடற்பயிற்சி, இந்த காயகல்பம், இந்த 4ம் நம்ம சேர்ந்து செய்யும் பொழுது, குறிப்பாக இந்த சர்க்கரை குறைபாடுன்ற ஒரு பிரச்சனை உடல்ல அது பல பிரச்சனைகளுக்கு வழிவகுத்துடுவது. அது வராமல் தடுப்பதற்கும் வந்தவர்கள் பயப்படாமல் இந்த பயிற்சிகளை முறையாக நம்ம செய்யும் பொழுது இதிலிருந்து நம்ம சீக்கிரமே வெளிவந்து விடலாம். அன்பர்களே, இந்த பயிற்சிகள் அனைத்தும் வேதாத்ரி மகரிஷி அவர்களால் உருவாக்கப்பட்ட உலக சமுதாய சேவா சங்கத்தின் கீழ் இயங்குகின்ற ஆழியார் அருவத்திருக்கோயில், உலகெங்கிலும் உள்ள மனவளக்கலை மன்ற அறக்கட்டளைகள், தவ மையங்கள், எல்லா இடங்களிலும் இந்த பயிற்சிகள் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. இந்த பயிற்சிகளை முறையாக கற்று இந்த உணவு முறைகள் இது போன்ற இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க பின்பற்றும் பொழுது உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் உங்களுக்கு வந்தது என்பதை இந்த உங்க சேனல்லையே இந்த சேனல்ல நீங்க உங்களுக்கு பதில் சொல்லும் பொழுது அது மற்றவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன் உதாரணமாக, ஒரு மோட்டிவேஷனாக அமையும் என்று கூறி, அன்பர்கள் அனைவரும் இந்த ஜீவ ஆரோக்கியம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இதில் வருகின்ற நிகழ்வுகளை நீங்களும் பார்த்து பயனடைந்து உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் அனைவருக்கும் இதை நீங்க ஃபார்வர்டு செய்யும் பொழுது ஒரு ஆரோக்கியமான ஒரு சமுதாயத்தை நம்மால் உருவாக்க முடியும். மீண்டும் ஒரு நல்லதொரு சந்தர்ப்பத்திலே நாம் சந்திப்போம். நன்றி. வாழ்க வளமுடன்.